புரிய போறது இல்லையா அந்த ஆளுக்கு? யார் சொல்ல? இல்லையா? ஆமா. எல்லாம் சேர்த்துருது. ஆனா ஓவரா பண்ணாத. நீ ரொம்ப ஓவரா கட்டு பேசுவ. எனக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இவன் இப்படி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான 3வது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. இந்த ப்ரோமோல என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. ரெக்வெஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னா இந்த வீடியோ பூஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ தயவு செஞ்சு லைக் போடாம பாக்குறவங்க ஒரு லைக் போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஆக்சுவலா இந்த ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும் கானா வினோத்துக்கும் அமித்துக்கும் சண்டை ஏற்படுற மாதிரிலாம் காட்டுறாங்க. நீங்க 23ஆம் புலிகேசி படம் பார்த்திருக்கீங்களா? அந்த படத்துல ஒரு ஒற்றன் தகவல் சொல்றதுக்காக வருவாரு. முதல்ல வடிவேலாம் நல்லா கவனிக்கிற மாதிரி உட்காரலாம் வச்சிருப்பாரு. தகவலை சொல்லுன்னு கேட்கும் போது இவர் எப்பயோ முடிஞ்சு போன தகவலை சொல்லுவாரு பாத்தீங்களா? அந்த மாதிரி தாங்க இந்த ப்ரோமோ. ஆக்சுவலா இந்த சண்டை காலையிலேயே நடந்து முடிஞ்சிருச்சு. சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு பேருமே அந்த அளவுக்கு சமாதானம் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அமித்தோட ஒய்ஃப்லாம் வந்தாங்க. ஆனா அதை போய் இப்ப ப்ரோமோவா கட் பண்ணி போட்டிருக்காங்க. அதாவது லைவ்லாம் பார்க்காதவங்களுக்கு வேணா இந்த ப்ரோமோ இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஐயோ என்ன நடக்க போதோன்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. ஒன்றும் நடக்கல. இவங்க ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி சண்டைலாம் போட்டுக்கிட்டாங்க. உடனேவே ரெண்டு பேருமே சமாதானம் ஆயிட்டாங்க. என்ன சண்டைன்றதை முதல்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றேங்க. அமித் இப்ப கிச்சன் டீம்ல இருக்காரு. பூரி சுட்டுட்டு இருக்காரு. அந்த பூரி சுத்தி வேகாம இருக்கு போல. சரியா அவர் பூரியை சுடல போல. கானா வினோத் இருக்காருல, யோ பூரியை நீ சரியா சுட மாட்டறியா, உனக்கு சுட தெரியலன்னு சொல்லிட்டாரு. இல்ல எனக்கு தெரியும்ன்ற மாதிரி அமித் பேசுறாரு. ஒன்னே இல்ல உனக்கு நிறைய விஷயம் தெரியுது, ஆனா பூரி சுட தெரியல ஒத்துக்கோன்ற மாதிரி பேசுறாரு. இப்படிதான் இவங்களுக்குள்ள ஆர்குமெண்ட் அதிகமாகுது. ஒரு ஸ்டேஜ்ல அமித் இருக்கார்ல, அப்ப நீயே சுடுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏ ஓவரா சீன் போடாதயா போன்ற மாதிரி கானா வினோத் திட்டுறாரு. பதிலுக்கு இவரும் அதே மாதிரி திட்டுறாரு. இப்படி மாத்தி மாத்தி ரெண்டு பேருமே சண்டைலாம் போட்டுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சண்டை நடந்த இடத்துல யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிடுறேன். சாண்ட்ரா இருக்காங்க, கனி இருக்காங்க, அதுக்கப்புறம் திவ்யா கணேஷ் இருக்காங்க, கமருதீன் இருக்காரு. கமருதீன் தானே இப்போதைக்கு வீட்டுத்தல. கமருதீன் விடுங்க ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இல்லை, நீங்க இப்படி சண்டை போட்டுக்காதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. போக போக அமித் சில விஷயங்களை சொல்றாரு. அது என்னன்னா, எனக்கு இந்த வீட்லயே பிடிச்சதுன்னா அது கானா வினோத் தான். இதை நான் நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனா இந்த மனுஷன் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டாரு. நான் என்ன சொல்ல வரேன்றதை கேட்காம என்ன தப்பா போர்ட்ரே பண்றேன்னு சொல்லிட்டாரு. நான் எப்படி கானா வினோத்தை போய் தப்பா போர்ட்ரே பண்ணுவேன்? நான் அப்பெல்லாம் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி அமித் சொல்லிட்டாரு. சோ அமித் இந்த இடத்துல கானா வினோத் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரிலாம் வெளிப்படுத்துறாருல. கானா வினோத் முதல்ல சண்டை போட்டாலும் வெளியே போய் சமாதானம் தான் பேசுறாரு. அதாவது வெளியே போறாரு. எனக்கும் இந்த வீட்டில் அமித் தான் ரொம்ப பிடிக்கும், ஆனா அவர் புரிஞ்சுக்காம பேசுறாரு அப்படின்ற மாதிரி கானா வினோத் சுபிக்ஷா கிட்ட எல்லாம் புலம்பிட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரத்தில் அமித் இருக்கார்ல, சண்டைலாம் நான் லைவ்ல பார்த்ததுனால சொல்றேன், ப்ரோமோல அதெல்லாம் காட்டல. அமித் இருக்கார்ல, சாப்பாடுலாம் எடுத்துட்டு வெளியே வந்துடுறாரு. சாரின்ற மாதிரி கேட்கிறாரு. பரவாயில்ல சாரின்ற மாதிரி கானா வினோத்தும் சொல்றாரு. ஆக்சுவலா கானா வினோத் அங்க ஒரு விஷயத்த சொல்றாரு. அதுதான் முக்கியமான விஷயம். கானா வினோத் என்ன சொல்றாருன்னா, நம்ம ரெண்டு பேர் சண்டை போடுறத வச்சு சிலர் குளிர் காயிறாங்க, அதனால நம்ம இதுக்கப்புறம் இந்த சண்டைலாம் போடக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் குளிர் காயிறாங்கன்னு யாரை மீன் பண்றாருன்னு தெரியல. அந்த சமயம் கிச்சன் டீம்ல யார் இருந்தா? சாண்ட்ரா இருந்தாங்க, கனி இருந்தாங்க, அதுக்கப்புறம் திவ்யா கணேஷ் இருந்தாங்க. கனியை இவர் கண்டிப்பா சொல்லியிருக்க மாட்டாரு. ஏன்னா கானா வினோத் கனியை எப்பவுமே இது பண்ண மாட்டாரு. எனக்கு தெரிஞ்சு திவ்யா கணேஷ இல்ல சாண்ட்ரா, இவங்க ரெண்டு பேர்ல யாரையோ ஒருத்தர் தான் சொல்லியிருக்காரு. சாண்ட்ராவா திவ்யா கணேஷன்றதை நீங்க சொல்லுங்க. உடனே ரெண்டு பேர் சமாதானம் ஆயிட்டாங்க. ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வெளியே அதுக்கப்புறம் பேசிட்டாங்க. சின்ன சண்டை தான். அந்த சின்ன சண்டை ரெண்டு பேருமே ஆரம்பிச்சிருக்க வேணாம், ஆனா ஆரம்பிச்சு கொஞ்சம் சண்டைலாம் போட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் உடனே சமாதானம் ஆயிட்டாங்க. இதுக்கப்புறம் தான் நான் சொன்ன பாத்தீங்களா, இதுக்கப்புறம் தான் அமித்தோட ஒய்ஃப்லாம் வந்தாங்க. அப்படி அமித்தோட ஒய்ஃப் வரும்போதெல்லாம் இவர் கட்டி பிடிச்சாரு. ரெண்டு பேருமே ஜாலியா தான் இருந்தாங்க. சோ சின்ன பிரச்சனை தான் முடிஞ்சிருச்சு. ஆனா முடிஞ்ச பிரச்சனையை போய் ப்ரோமோவா நமக்கு போட்டிருக்காங்க. என்னன்னு தெரியல, இன்னொரு ஃபேமிலி வந்திருந்தா அவங்க ஃபேமிலி வரத ப்ரோமோவா காமிச்சிருப்பாங்க. அமித்தோட ஃபேமிலி வந்ததை ப்ரோமோவா காமிச்சிட்டாங்களா? அமித் வந்தது, ஆமா, இவரோட ஒய்ஃப் ஸ்ரீரஞ்சினி வந்ததை ப்ரோமோவா காமிச்சிட்டாங்க. அடுத்ததா திவ்யா வீட்டை சேர்ந்தவங்க வந்ததை ப்ரோமோவா காமிச்சிட்டாங்க. இன்னொன்று ஒரு ஃபேமிலி வரோன்னு நினைச்சேன். அது ஒன்று விக்ரமோட ஃபேமிலியா இருக்கலாம், இல்ல அரோராவோட ஃபேமிலியா இருக்கலாம், இல்ல கமருதீனோட ஃபேமிலியா இருக்கலாம். எந்த ஃபேமிலி வரப்போறாங்கன்னு தெரியல. அதை ப்ரோமோவா காட்டலனா அப்ப இன்னைக்கு மொத்தமே 2 ஃபேமிலி தான் வரப்போறாங்க போல. ஸோ கடைசியா, அதாவது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பார்வதி ஃபேமிலியை உள்ள விடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 24 மணி நேரம் அவங்க இருக்க போறாங்கல்ல, வெள்ளிக்கிழமை அவங்கள உள்ள விட்டு அவங்கள 24 மணி நேரம் இருக்க வைப்பாங்க போல. ஸோ பார்வதி அம்மா வந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறீங்க? பார்வதி அம்மா மட்டும் வருவாங்களா, இல்ல அண்ணனும் ஒருத்தங்களை பத்தி சொல்லிட்டு இருக்காங்களே, அந்த அண்ணனும் வருவாரான்ற கேள்விலாம் இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்களோட கருத்தையும் ஷேர் பண்ணுங்க. திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம்.